ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இந்தியாவில் எப்படி 2020 டிக்டாக் அப்படிங்கிற ஆப்பை பேன் பண்ணாங்களோ அதே மாதிரி அமெரிக்காலையும் இப்போ டிக்டாக்கை பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, அதே மாதிரி இந்தியாவுக்கும் இதுக்குமான சம்பந்தம் என்ன, ஃபியூச்சரில் டிக்டாக் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிற இந்த விஷயம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக்கையும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ அமெரிக்காவுடைய காங்கிரஸ் வந்து ஜனவரி 10 ஒரு சட்டம் வந்து பாஸ் பண்றாங்க. அந்த சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிக்டாக்கை பேன் பண்ணும். எதுக்காக அப்படின்னா, இதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமான காரணம், டிக்டாக் அமெரிக்காவுடைய செக்யூரிட்டிக்கு அச்சுறுத்தலா இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக டிக்டாக்கை பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சட்டம் ஏற்றுறாங்க. ஸோ அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததிலிருந்து டிக்டாக் அப்படிங்கிற செயலி அமெரிக்கா ஃபுல்லா பேன் ஆகுது. ஸோ யாரெல்லாம் வந்து டிக்டாக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இந்த மாதிரி அமெரிக்காவில் சட்டம் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறதுனால டிக்டாக் இனிமேல் அமெரிக்காவில் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்து டிக்டாக் யூஸ் பண்றவங்களுக்கு வருது. அதே மாதிரி புதுசா யாராச்சும் டிக்டாக் செயலியை போயிட்டு பிளே ஸ்டோர்லயோ இல்ல ஆப் ஸ்டோர்லயோ வந்து தேடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த செயலி வந்து காட்டுறது. இப்போ இந்தியாவில் நம்ம போயிட்டு பிளே ஸ்டோர்ல தேடணும் அப்படின்னா நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி தான் வந்து அமெரிக்கால சூழ்நிலையா இருக்கு. ஸோ இதை எதிர்த்து அந்த டிக்டாக் நிறுவனம், ஸோ டிக்டாக்டோடைய அந்த நிறுவனத்துடைய பேர் வந்து டான்ஸ் பைட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், ஓகேங்களா. ஸோ டான்ஸ் பைட் அப்படிங்கிறதா வந்து அந்த நிறுவனத்துடைய பேரு. ஸோ அவங்க தான் என்ன பண்றாங்க சார், டான்ஸ் பைட்ல பைட் டான்ஸ் மாத்தி சொல்லிட்டா பைட் டான்ஸ் அப்படிங்கிறதா வந்து அந்த நிறுவனத்துடைய பேரு. அவங்க அமெரிக்காவுடைய உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு வந்து பண்றாங்க. பட் அந்த மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிட்டாங்க. இல்ல அமெரிக்காவுடைய காங்கிரஸ் பண்ணது சரிதான் அப்படிங்கிற மாதிரி வந்து நிராகரிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு மெயினான காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த டிக்டாக் அப்படிங்கிற இந்த செயலியை வச்சிருக்கக்கூடிய பைட் டான்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து ஒரு சைனா கம்பெனி, ஓகே. இது வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி. நிறைய முதலீடுகள் வந்து சைனால தான் அதுல இருந்து வந்திருக்கு, ஓகே. ஸோ அதனால அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆப் நம்ம எந்த ஆப் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அந்த ஆப்குள்ள நம்ம உள்ள போகும்போது நம்ம கிட்ட இருந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து வாங்குறாங்களா, நம்மளுடைய நேம், ஏஜ், இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம அந்த ஆப்பை யூஸ் பண்ண நம்மகிட்ட இருந்து நிறைய டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ணாங்க. நம்ம எங்க போறோம், நம்மளுடைய யூசர் ஹேபிட் எப்படி இருக்கு, இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் வந்து நம்மகிட்ட இருந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க, ஓகே. ஸோ இந்த மாதிரி அந்த ஆப் பயன்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட 1.7 மில்லியன் மக்கள் கிட்ட அமெரிக்கால பயன்படுத்துறதா சொல்றாங்க. இந்த ஆப் பயன்படுத்தக்கூடிய மக்களுடைய முக்கியமான சென்சிட்டிவான டேட்டாஸ் இருக்குல்ல, இன்ஃபர்மேஷன், அது எல்லாத்தையுமே வந்து இந்த பைட் டான்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் சைனாக்கு வந்து கொடுக்கறதா அமெரிக்கா வந்து குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து சோஷியல் மீடியா ஆப். நம்ம எப்படி யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம்லாம் ரீல்ஸ் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோஸ் வந்து பார்க்கலாம். எப்படி வந்து நமக்கு இன்ஸ்டாகிராமும் யூடியூபும் வந்து நமக்கு அல்காரிதம் படி நமக்கு நிறைய சஜஷன்ஸ் வரும் இல்லையா, அதே மாதிரி இந்த டிக்டாக் ஆப் மூலியமா சைனா என்ன பண்றாங்க அப்படின்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன், அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா, சைனாக்கு ஆதரவு, இந்த மாதிரி நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அமெரிக்கா மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இந்த ஆப் மூலியமா அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு சில கருத்துக்களை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்த சர்க்கார் படத்தில் கூட பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஆப் ரன் பண்ற கம்பெனி வந்து நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். நமக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வரணும், எது வரக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கான கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து நிறைய அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களை அமெரிக்கா மக்கள் கிட்டே வந்து பரப்ப ஆரம்பிக்கிறாங்க, நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் வந்து பரப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம 2020 இந்தியா வந்து டிக்டாக் பேன் பண்ணாங்கல்ல, ஸோ அப்பவே வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியா பேன் பண்ண மாதிரி அமெரிக்காவும் வந்து டிக்டாக்கை பேன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து ஒரு 2023 ஜோ பைடன் வந்து பிரசிடென்டா இருக்கப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்குல்ல, அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் உள்ளவங்க யாரும் டிக்டாக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து தடை வந்து பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் உலகத்தில் உள்ள பல நாடுகள், யூகே, நியூசிலாந்து, இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல டிக்டாக் வந்து அவங்க யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடையும் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னா 2024 ஒரு சட்டம் வந்து கொண்டாங்க. இந்த சட்டம் வந்து ஏப்ரல்லையே வந்து கொண்டு வந்தது. பட் இப்போதான் வந்து பாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த சட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்னு இந்த பைட் டான்ஸ் இருக்குல்ல, இந்த கம்பெனி என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்களுடைய பாதி டிக்டாக் ஷேரை மித்த அமெரிக்க கம்பெனிக்கு யாருக்காச்சும் விற்கணும், ஓகேங்களா. இந்த டிக்டாக் உடைய 50% ஷேர் என்ன பண்ணும் இந்த கம்பெனி வந்து அமெரிக்கால ஒரு கம்பெனிக்கு வித்துட்டு டைப் பண்ணி அமெரிக்கால வந்து இயங்கிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸ் கம்பெனி அப்படிங்கிறதுனால, சைனாவுடைய கம்பெனி அப்படிங்கிறதுனால அமெரிக்கா வந்து இந்த கம்பெனி எதுவுமே வந்து கண்ட்ரோல் வந்து பண்ண முடியாது. அதனால அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒன்னு அமெரிக்கால இயங்கணும் அப்படின்னா 2 கண்டிஷன். ஒன்னு நீங்க என்ன பண்ணுங்க,
உங்களுடைய 50% ஆஃப் த ஷேரை அமெரிக்காவுடைய கம்பெனிக்கு வித்துருங்க. ஸோ அப்போ அமெரிக்காவுக்கு கண்ட்ரோல் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒன்று 50% ஆஃப் த ஷேரை அமெரிக்காவுக்கு வீங்க, அப்படி இல்லைன்னா உங்களை பேன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 ஆப்ஷன் தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்ணல அப்படின்னா அந்த ஷேர் பண்ணுறதுக்கு ஒத்துக்கல. ஸோ ஃபைனல் என்ன பண்ணிட்டாங்க, இந்த டிக்டாக் வந்து 19ஆம் தேதியிலிருந்து அமெரிக்காவில் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னுமே அமெரிக்காவில் டிக்டாக் வந்து செயல்படாது. ஸோ இப்போ டிக்டாக் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ ஜோ பைடனோட பதவி காலம் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் தான் வந்து திங்கக்கிழமை பதவி ஏற்றிருக்காரு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் கூட நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறோம். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆர்டர் போட்டார் அப்படின்னா இந்த செயலியை மறுபடியும் அமெரிக்காவில் வந்து இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, திரும்ப கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஒரு 75 நாள் கிட்ட டைம் கொடுக்க போறேன், இந்த கம்பெனிக்கு ஒரு 75 நாள் கிட்ட டைம் கொடுக்க போறேன். அந்த 75 நாட்களுக்குள்ள இந்த கம்பெனி முடிவெடுத்து யாருக்காச்சும் 50% இந்த ஷேரை வித்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, மறுபடியும் ஷேரை விற்கல அப்படின்னா நிரந்தரமா டிக்டாக் அப்படிங்கிற செயலி அமெரிக்காவில் மூடப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ அதனால இப்போ வர அமெரிக்காவில் பேன்ல தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் அந்த அக்ரிமெண்ட்ல வந்து சைன் பண்ணார், டொனால்ட் ட்ரம்ப்பும் இந்த பைட் டான்ஸ் நிறுவனம் வந்து ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி ஒரு 75 நாள் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த 75 நாள் வரை அந்த ஆப் வந்து செல்லுபடியாகும். ஆனா அதுக்கப்புறம் இந்த ஆப்போட 50% ஷேரை அமெரிக்கா கம்பெனிக்கு விற்கல அப்படின்னா திரும்பவும் வந்து நிரந்தரமா வந்து இந்த டிக்டாக் அப்படிங்கிற ஆப் வந்து மூடிடுவாங்க. ஸோ இந்தியா வந்து இதே மாதிரி தான், அமெரிக்கா எப்படி செக்யூரிட்டி ரீசன் சொல்றாங்களோ அதே மாதிரி தான் இந்தியாவும் வந்து இந்த ஆப்பை பேன் பண்ணாங்க. 2020 ஜூன் 15ஆம் தேதி சைனாக்கும் இந்தியாவுக்கும் இடையில கால்வான் அப்படிங்கிற ஒரு இடத்துல மிகப்பெரிய போர், ஒரு சண்டை வந்து நடக்குது. ஸோ அதுல இந்தியா சோல்ஜர்ஸும் அமெரிக்கா சோல்ஜர்ஸும் சைனாவோட சோல்ஜர்ஸும் வந்து சண்டை போடுறாங்க. ஸோ இதுல ஒரு 20 இந்தியாவுடைய சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த இது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையா போகுது. ஸோ அந்த சமயத்துல இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா சைனாவுடைய ஒரு 59 ஆப், டிக்டாக் உட்பட நிறைய ஒரு 59 ஆப்பை இது வந்து இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்கு வந்து பாதிப்பா இருக்கு. இப்போ எப்படி அமெரிக்கா வந்து ரொம்ப லேட்டா தான் பண்றாங்க இந்த மாதிரி இந்த சைனீஸ் ஆப் கம்பெனிஸ் எல்லாமே வந்து நாடுகளில் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அமெரிக்காவோட கம்பெனி சைனாவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இந்தியா ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போதான் வந்து அமெரிக்காலாம் கண்டுபிடிச்சு செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இன் ஃபியூச்சரில் டிக்டாக் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று அவங்களுடைய 50% ஷேர் அமெரிக்கா கொடுத்துட்டாங்கன்னா தொடர்ந்து செயல்படலாம், அப்படி இல்லைனா தொடர்ந்து செயல்பட முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து அமெரிக்கா டிக்டாக்கை ஃபுல்லாக தடை பண்ணிட்டாங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள நிறைய நாடுகள் வந்து அதை தொடர்ந்து தடை பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தடை பண்ணது இந்தியா தான். ஓகே, ஸோ அதை தொடர்ந்து இப்போ நிறைய நாடுகள் வந்து தடை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அமெரிக்கா இந்த டிக்டாக்கை ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து நிறைய நாடுகள் வந்து பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கிலாந்து, கனடா இந்த மாதிரி நிறைய நாடுகள் வந்து தொடர்ந்து வந்து பேன் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் டாபிக் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் டாபிக் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.